எவ்வளோ க்யூட்டாக கரும்பு சாப்பிட்றான் பாருங்களேன். இவனே அழுது அடம் பிடிச்சி தான் அந்த கரும்பை வாங்கியிருக்கான். இவனுக்கு பங்குக்காக இன்னும் 3 பேர் வந்து நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அது யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன், வீடியோ பாருங்கள். இவனும் சாப்பிட மாட்டான், யாரும் பார்க்கவும் கூடாது, சீக்கிரம் சீக்கிரம் முழுங்கிட்டு இருப்பான். இதோ வந்துட்டாங்க பாருங்கள் அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸு. அம்மு தான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப குலைச்சிட்டே இருந்தான். அப்புறம் சார்லி வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சைலண்ட் ஆகிட்டான். அவன் கரும்பு திங்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். கொஞ்சோண்டு அந்த மங்கி குரங்குக்கெலாம் குடுறா அப்படின்னா அவனுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. அங்கே போய் பாருங்களேன், டக்குன்னு வந்து தூக்கிட்டு மேலே போயிட்டான், வேறு இடத்துக்கு போயிட்டான். எங்கே அந்த குரங்குக்கு நான் கொடுத்துருவேன், சாப்பிட்ற ஐட்டம் கேட்டால் மட்டும் தரமாட்டான். இங்கே பாருங்களேன், ஒரே மாதிரி ஆக்ஷன் பண்ணிச்சு அந்த 3 குரங்கும். எனக்கு அது பார்க்கவே வந்து அழகாக இருந்துச்சு. திரும்ப நான் சும்மா கூட கேட்டேன், பட் அப்பவும் வந்து அவன் கொடுக்கவே இல்லை. அவன் சாப்பிட்றத மட்டும் யாருக்குமே தரமாட்டான், நம்ம கை வச்சாலும் கடிச்சிருவான். கரும்பு வந்து டாக்ஸுக்கு கொடுக்கவே கூடாது, பட் ஏதோ அவனை கேட்டாங்கிறதுக்காக தான் நான் கொடுத்தேன். அது ஒரு கொஞ்சமாக தான், ஒரு லைட்டாக தான் சாப்பிட்ருப்பான். அது வேஸ்ட்டு தான் பண்ணினான் அவன், ரொம்பலாம் வந்து சாப்பிடலை. நாங்கள் வந்து வாங்கிட்டோம், ஏன்னா பூச்சி வந்து வயிற்றில் வந்துடும், ஸோ அதனால் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் வந்து வாங்கிட்டேன். அவனுக்கான இன்னும் இந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எங்கே குரங்குக்கிட்ட வந்து நம்ம அந்த கரும்பை வந்து வாங்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிற பயத்தில் வந்து மாறி மாறி உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தான். ஃபைனலாக ஒரு பொசிஷனுக்கு போயிட்டான். காக்காக்கெலாம் வந்து பிளேட்டில் ரைஸ்லாம் சாதம்லாம் வைப்போம். ஸோ அதை வந்து அந்த குரங்கு வந்து நிறைய சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. எனக்கு காக்கா எதுவுமே எடுத்துக்கல போல். சாப்பிட்டுட்டு அப்புறம் அழகாக அந்த பேப்பர் பிளேட்டை கூட அப்படியே வச்சுட்டு அழகாக போயிடுச்சு.